ஊருக்கு போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. பஹ்ரைன் கவுண்டர் செக்கிங். கவுண்டர் இன்னும் ஓப்பன் ஆகல, அதனால காஃபி குடிப்போம். எப்படி இருக்கு? காஃபி வாங்கிட்டு வந்தேன், ஸ்ட்ரா எடுத்து வர மறந்துட்டேன். ஒரு காஃபி வாங்கிட்டு வரலாம். வேணாம் 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 போகலாம். ஸோ எமிகிரேஷன் தான் முடிஞ்சு இப்போ ஃப்ளைட் ஏற போகிறோம். ஒரு வழியாக ஃப்ளைட்குள்ளேயும் வந்தாச்சு, விண்டோ சீட்டும் கிடச்சிருச்சு. கல்ஃபேரில் வந்து ஃபஸ்ட் டைமாக வரேன். ஸோ சீட்டுக்கு பின்னாடி ஒவ்வொருக்கும் டிவி வச்சுருக்குறானுங்க. எதுனா பண்ணிக்கிட்டே போவோமா? பார்த்துக்கிட்டே வரேன், ஆனால் பனிமூட்டமாக இருக்குது கைஸ். 10 மினிட்ஸ் தான் கைஸ். ரீச்டு இன் பஹ்ரைன் வந்துட்டோம் கைஸ். இங்கே தான் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. 4 இல்லை 5 மணி நேரம் வெயிட் பண்ணணும். பஹ்ரைன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அப்போ பஹ்ரைனுக்குள்ளே சுற்றி பார்க்க போக முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு வெயிட்டிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்க. 4 ஹவர்ஸ் தான் சொன்னேன். ஸோ மினிமம் 12 ஹவர்ஸ் இருந்தால் மட்டும் தான் பஹ்ரைனுக்குள்ளே அலோவ் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. அதனால் சூத்த முடியும் நீங்கள் உட்காரமான்னு தான் வந்திருக்கிறேன். இருந்தாலும் என்னோட ஆஸ் வந்து ஒரு இடத்துல சிட் ஆக மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால நான் அந்த பஹ்ரைன் ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்க போகிறேன். பெரிய செஸ் விளாண்டுருக்காரா? ஸோ அபாய் சாக்லேட் நண்பர்களே. ஸோ நான் போக வேண்டிய ஃப்ளைட் வந்து விட்டது. இப்போ ஏறி சென்னைக்கு வரேன். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. மணி 1:15 ஆகுது. என்னோட ஃப்ளைட் டைம் 1:35 காய். ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. ஸோ பஹ்ரைனில் நம்ம ஃபாலோவர் ஒருத்தரை பார்த்துட்டேன். அவர் வந்து குவைத்ல இருந்து வந்திருக்காரு நம்மளை பார்க்க. அன்எக்ஸ்பெக்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்கு எனக்கு பக்கத்து சீட்டு சிக்கிட்டான் முழுக்கு பாய சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் சின்ன டிஸ்பிளே காய்ஸ், ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. இமிகிரேஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் லக்கேஜ் வர டைம் ஆகுது. 20 நிமிஷம் வேஸ்ட். ஃபைனலி மை பேக் ரீச். ஸோ ஃபைனலி சுற்றி இருக்க இறைச்சலை கேட்டாலே தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து சென்னை ரீச் ஆகிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட் எப்பவும் போல என்னை பிக் பண்ண வந்துட்டான். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இருந்தாலும் சென்னை விளாக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமிகிரேஷனில் நம்மளோட ஃபாலோவர் தான் நமக்கு ஸ்டாம்ப் படிச்சு கொடுத்தாப்புல ஒரு வீடியோட பார்ப்பேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்தது. டாடா.